அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் கிட்டக்க ஆராய்ச்சி செய்வதற்காக நம்முடைய இந்திய மாணவர் ஒருவர் அங்கே போயிருக்கிறார். அவர் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட ஆராய்ச்சி செய்கிறப்போ அது ஒரு அந்நிய தேசம், அந்நிய மக்கள், அந்நிய மொழி புழங்குகிற இடம். அதனால் ஒரு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இவருக்கு தேவையான அந்த தகவல்களை பெற முடியும் இல்லையா? போய் கேட்ட உடனே திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்ட உடனே சொல்லிடுவாங்களா? அந்த மக்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது, கலாச்சாரம், வாழ்வியல், இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த தம்பி போயிருக்கிறார். அவர் அங்ககிட்ட போய் அந்த பிள்ளைங்ககிட்டலாம் கொஞ்சம் பழகி சோஷியலைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பிள்ளைங்ககிட்ட பழகி சில தகவல்களை பெற வேண்டும்ன்றதுக்காக ஒரு விளையாட்டு மாதிரி ஒன்று சொல்கிறார். ஒரு மரத்தில் ஒரு 10 பை நிறைய சாக்லேட் எல்லாம் கட்டி வச்சிட்டார். கட்டி வச்சுட்டு மரத்தில் வரிசையாக அது தொங்குதுங்க. இந்த பசங்களெல்லாம் வரிசையாக நிறுத்திட்டு யார் முதல்ல போய் அந்த மரத்தை தொட்டுட்டு திரும்ப என்ன வந்து தொடுறீங்களோ அந்த பையனுக்கு 10 பை நிறைய இருக்கிற சாக்லேட்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு, பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டு வைக்கிறார். இது உடனே விசில் அடித்த உடனே அத்தனை பிள்ளைங்களும் வேக வேகமாக நீ முந்தி நான் முந்தி அப்படின்னு ஓடி போய் அதுக்கு பிறகு இவரை வந்து தொட போகிறாருங்க அப்படின்னு இவர் ஆவலாக காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த பிள்ளைகள் செய்த செயல் இருக்கிறதே ஆடிப்பட்டார். ஆச்சரியம். நம்ம இந்திய நாட்டிலிருந்து போன அந்த தம்பி அது வரைக்கும் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததே இல்லை. என்ன அப்படின்னா, இவர் விசில் அடித்து எல்லாம் ஓடலான்றதுக்கான அந்த சமிக்ஞையை தந்த உடனே வரிசையாக நடந்துக்கிட்டு இருந்த 10 பிள்ளைங்களும் ஒருத்தர் கையை ஒருத்தர் கோத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்றா ஓடுறாங்க. அத்தனை பேர் ஒன்றா ஓடி ஒன்றா அந்த மரத்தை தொட்டுட்டு திரும்ப இவர்கிட்டக்க வந்து 10 பிள்ளைகளும் இவரை சூழ்ந்து நின்று இவரை தொட்டாங்களாம். இப்போ இவர் யாருக்குன்னு தருவார்? அப்படியே நெகிழ்ந்து போய் அந்த 10 பையன் நீங்களே எடுத்துக்கங்கப்பா, எல்லாரும் பகிர்ந்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இந்த வயசில் எப்படிப்பா இதை பண்ணீங்க, இதை எதிரே பார்க்கல, அங்கே பெரியவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் மேலே வரணும் நீ தான் மேலே வரணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. கூட இருக்கிறவனை கவுத்தாவது தான் மேலே வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அடுத்து பழகி கெடுக்கிறவர்களைத்தான் நான் கண்டிருக்கிறேன். இந்த வயசுலேயே உங்களுக்கு எப்படி இது தோணித்து அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த பிள்ளைங்கள்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு உபன்டு அப்படின்னு கத்திக்கிட்டே எல்லாம் ஓடுதுங்க. அந்த வார்த்தை ஆப்பிரிக்க மொழியிலே இருக்கிற ஒரு வார்த்தை. அந்த பெரியவங்ககிட்ட அவர் கேட்குறாரு, என்னங்க ஒபன்டு அப்படின்னா? அந்த பெரியவர் அப்படி தலையாட்டிக்கிட்டே பதில் சொன்னாராம், அடுத்தவர்கள் மகிழ்ச்சியில்தான் உங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இது எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிற வார்த்தை அப்படின்னாங்களாம். எவ்வளோ அருமையான விஷயம். அடுத்தவர்கள் மகிழ்ச்சியில்தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது. நான் செஞ்சிட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் தான் மேலே வந்துட்டேன், நான் பேச்சில் சம்பாதிக்கிற சம்பளம் இந்த நாட்டு பிரதமர் கூட சம்பாதிக்கிறதில்ல, இப்படி பேசுகிற பேச்சாளர்கள்லாம் நான் பார்த்துருக்குற மேடையில். வேடிக்கையாக இல்லை? இப்போ நான் பேசுகிற இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஏதோ நான் பேசுகிறதுங்களா? மன்னிக்கணுங்க. இது 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 என்னுடைய பேச்சு, நான் பேசினேன்னு சொல்லிக்கிட்டா இதை போல் அறியாமை நிரம்பிய ஒரு வாக்கியம் இருக்கவே முடியாது. நான் பேசியதா உங்களுக்கு கேட்கிறது? அப்பா, இதுக்கு பின்னால் எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. நீ காலையில் நான் புறப்பட்டு காரில் வந்தனே, அந்த கார் டிரைவர் என்னை பத்திரமா கொண்டு விட்டார், அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அவர் கொஞ்சம் எசக பிசக வேற எங்கேயாவது போயிருக்கிறாருன்னு வைங்க, இல்லை கார் கவனம் இல்லாமல் ஓட்டினார்னா நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன், வேற எங்கேயாவது போயிருப்பேன். அப்புறம் கொண்டு வந்து விட்ட பிறகு இங்கே இருக்கிற தொழில்நுட்ப நண்பர்கள், கேமரா செட் பண்ண வேண்டிய அந்த நண்பர் அதை சரியாக செய்யணும், ஒலியை பதிவு செய்கிறவர் அதை சரியாக செய்கிறார், அப்புறம் இங்கே இருக்கிற அந்த விளக்கு ஏற்பாடுகள் அவர் அதை சரியாக செய்கிறார், பிறகு பதிவு செய்கிறவர், அதை ஒளிபரப்புகிறவர், உரிய நேரத்தில் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொலைக்காட்சியில் வருவது மாதிரி அதுக்கான அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுத்தவர், அந்த தொலைக்காட்சி பேட்டியை உருவாக்கியவர், இவ்வளவு பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த 10 நிமிட பேச்சை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். இதில் நான் பேசினேன், அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதுக்காக நான் பெருமைப்பட்டு கொண்டால் இதை போல் அறியாமை நிரம்பிய ஒன்று உண்டா? ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு பெண்மையை பெருமைப்படுத்துவதற்காக ஒரு 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 வாசகம் சொல்வார்கள். ஆண் பெண்ணுலாம் இல்லைங்க, யாருடைய எந்த வாசகத்திற்கு பின்னாலும்
எந்த சாதனைக்கு பின்னாலும் பல பேர் இருக்கிறார்கள். இதில் நான் தான் செய்தேன் என்பதைப் போல அறியாமை வேறு எதுவுமே இல்லை. யாருமே தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு நம்ம பெரியவர் திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி உண்டா, நான் சாதிச்சிட்டேன், பிச்சிட்டேன், கிழிச்சிட்டேன்னா எப்பா மற்றவன் கெட்டு போனோம் அப்படின்னா கூட அவன் மெதுவாக தான் கெடுவான், நீ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கெட போகிற அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறார். தன்னை வியந்தான் விரைந்து கெடும்னு. உங்கள் வெற்றிகளுக்கும் உங்கள் சாதனைகளுக்கும் பின்னால் மகத்தான மனிதர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் தலை சிறந்த ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு 10 ஆண்டு காலம் வெளிநாடுகளில் பல படிப்புகள் படித்துவிட்டு ஒரு நிறுவனத்தை பார்த்து கொள்ளுகிறார். ஓராண்டு காலம் முடிச்சுட்டு அவர் விடைபெற்று போகிறப்போ அந்த ஊழியர்கள்லாம் பிரிவு உபச்சார விழா எடுக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், இங்கே இருக்கிற 1000 பேருடைய குடும்பத்துக்கும் நான் சோறு போட்டேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது 1000 குடும்பம் உழைத்து என் ஒரு குடும்பத்திற்கு சோறு போட்டிருக்கிறதுன்னு. உங்கள் பங்களிப்பு இல்லை என்றால் இந்த நிறுவனம் இவ்வளவு வளர்ந்திருக்காதுன்னு அந்த பெரும் தொழிலதிபர் சொல்லி இருக்கிறார். அதுதான் உண்மை. உங்கள் வெற்றிக்கு பின்னால் பல பேருடைய வெற்றியும் பங்களிப்பும் இருக்கிறது. நான் செய்தேன் என்று யாருமே பெரிதாக தன்னை வியந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவர்களால் வளர்ந்திருக்கிறோம். அந்த நன்றியும் அன்பும் திருப்பி தர வேண்டியது. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.